ஓபிஎஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாருன்னு சொல்றதுதான் அவரோட அரசியல், வேற வழி கிடையாது. ஓபிஎஸ் உண்மையிலேயே அதிமுக செல்வாக்கோட இருந்திருந்தா குறைந்தபட்சம் ஒரு பொதுக்குழு உறுப்பினர்கள்ல ஒரு 10% அவரோட வந்திருக்கணுங்களா. அரசியல் நோக்கம் ஓபிஎஸ் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இடத்தில் கொடுப்பதற்காக அவர் வந்து இருக்கிறார், இப்படியான ஒரு உணர்வுல தான் அது ஓடிச்சு. ஓபிஎஸ் பிஜேபி ஆதரவாளராக மாறின உடனே இனிமேல் வந்து அந்த மாதிரியான உணர்வு இருந்து அது அரசியலில் செல்லுபடியாகாதுங்கிற நிலை வந்தவுடன் இந்த இருக்கை மாற்றம் நடந்தது. மோடி பிரதமராக நீடிக்கக்கூடாது என்பது வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் அரசியல் நிலைப்பாடு. மோடி அடுத்த பிரதமராக வர வேண்டும் என்பது ஓபிஎஸ் நிலைப்பாடு. அதாவது பிஜேபி அதிமுக கூட்டு இல்லை இல்லை இல்லவே இல்லை. எப்போதுமே நீங்க ஒரு பொது எதிரியை கட்டமைக்காம அரசியல் பண்ண முடியாது. பொது எதிரி இந்த இடத்துல யாரு அப்படின்னா பிஜேபி மற்றும் மோடி 3.0க்கு முயற்சி செய்கிற திமுக எதிர்ப்பு ஓட்டு வங்கியை வந்து பிஜேபி வாங்கினா அதிமுக எந்த ஓட்டு வங்கியை வாங்கணும்? பாஜக வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்கிறதுக்கான டெஸ்ட் வந்து 2024 தான். அது வரைக்கும் கிளைம் தான். திமுகவுக்கான மைனஸ் பாயிண்ட் வந்து ஆட்சினாலே அதிருப்தி வரத்தான் செய்யும். யார் ஆட்சி பண்ணாரு, புதிய கட்சி தோங்கினாருன்னா அது 4 எம்எல்ஏயோட எதிர்காலமே கேள்விக்குறியாயிடும். முதல்ல அவங்க வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ 2026 தான் அவர் அந்த முடிவு எடுக்க முடியும். அது வரைக்கும் குழப்பம்தான். எந்த சின்னத்தில் நிற்பாரு, ரெட்டலை சின்னத்தில் எப்படி நிற்க முடியும்? அண்ணாமலை வந்து என்னைக்கு 2026 முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னாரோ அன்னைக்கே தான் இங்க குட்டுக்கிச்சாங்க. அப்போ நீங்க வந்து அண்ணாமலை முதலமைச்சர் ஆகிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி வேலை வைப்பாங்க. மோடி 3.0 வந்தா பல மாறுதல்கள் நீங்க சொல்ற மாதிரி ஏற்படும். அதிமுகவுக்குள்ள வந்து மாறுதல்கள் ஏற்படலாம், இல்லை வந்து கொந்தளிப்புகள் ஏற்படலாம், இல்லை எடப்பாடி பழனிசாமி ரொம்ப மோசமான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா அதிமுகல இருந்து பிளவுகள் ஏற்படலாம். இது எல்லாமே பின்னாடி ஏற்படுறது. கூட்டணிங்கிறது ரொம்ப முக்கியங்க. தமிழ்நாடு அரசியலில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியான ஒரு சூழ்நிலையில் அதிமுக எப்படியான கூட்டணி உண்மையிலே அதுக்கு அமைய போகுதுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா ஆளாளுக்கு ஒரு பேரம் பேசுறாங்க. அதிமுகவாலேயும் அதை தாண்டி வர முடியல. 2014 ஜெயலலிதா இந்த நிர்பந்தங்களை சலிச்சு போய் தான் கூட்டணியே வேளாண் முடிவு எடுத்தாங்க. அப்படியான முடிவு எடுக்கக்கூடிய துணிச்சல் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. வணக்கம் நண்பர்களே. எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினின் பி டீம் ஆகிவிட்டாரா? பாஜக எதிர்ப்பு என்ற வகையில் ஒன்றிணைப்பு நடைபெறுகிறதா? இது திராவிட கட்சிகளுக்கு நல்லதா? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு ஷாம். வணக்கம் நிஜந்தர். எடப்பாடி பழனிசாமி சரண்டர் ஆகிவிட்டார் ஸ்டாலின் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்றாரு. உண்மையாலே சரண்டர் ஆயிட்டாரா? எனக்கு அப்படி தோணலைங்க. என்னன்னா முதலமைச்சர் அன்னைக்கு அசம்பிளியில் என்ன சொன்னார்னா, நிதி பெற்று தருவதற்கு எடப்பாடி பழனிசாமியை எங்களுடன் ஒரு அணியில் நிற்க வேண்டும்னு. ஏற்கனவே எப்பவுமே அப்படிதான் நிற்கிறாங்க. காவிரி பிரச்சனை, இந்த மாதிரி பல பிரச்சனைகள்ல திமுக அதிமுக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகள், காங்கிரஸ், ஃபார் தட் மேட்டர் ஈவன் பிஜேபி, எல்லாருமே வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்ல பொதுவான விஷயங்கள்ல ஒன்றா தான் இருக்கிறாங்க. ஆனா அதிமுகவோட கோர் ஓட் பேங்க் வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டு வங்கி. திமுகவோட சேர்ந்து அதிமுக அவுட் ஆயிரும். அதற்கான வாய்ப்பு இருப்பதாக எனக்கு தோன்றுறது. ஏன் சொன்னார்? முக்கியமாக ஓபிஎஸ் உடைய இடமாற்றம், இருக்கை மாற்றம் சட்டப்பேரவையில், அது இபிஎஸ் சொன்னதை கேட்டுக்குங்க அப்படின்னு சபாநாயகர் அப்பாவுகிட்ட திரு ஸ்டாலின் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னது என்பது இபிஎஸ்க்கு சார்பா ஸ்டாலின் இருக்காரோ, ஓபிஎஸ் ஓரம் கட்டுறாரோ அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்துச்சு. அதனாலதான் ஓபிஎஸ் இந்த மாதிரி சொன்னார். இருக்கை மாற்றம் முதலிலேயே செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதுல சபாநாயகர் தாமதித்தார். அதுல அரசியல் நோக்கம் இருக்குது. என்ன காரணம்னா, இப்போ காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தில் இருக்கு. தலைவரும் துணைத் தலைவரும் அருகருகே தான் இருப்பாங்க. அப்படிதான் இருக்கணும். ஏன்னா திடீர்னு தலைவர் உடம்பு சரியில்லாமல் போகலாம், சில பிரச்சனைகளுக்கு அவருக்கு பதில் சொல்ல முடியாம இருக்கலாம். அப்போ துணைத் தலைவர் அவருக்கு அசிஸ்ட் பண்ணணுங்கிறது தான் அதோட நோக்கம். எனவே கண்டிப்பாக வந்து எப்போது ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் மற்றவர்களையும் கட்சியை விட்டு நீக்கினார்களோ, எப்போது உதயகுமார் வந்து எதிர்கட்சி புதிய துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அப்போதே இருக்கை மாற்றம் நடந்திருக்க வேண்டும். பல முறை நான் இது பற்றி கூறியிருக்கிறேன். இதற்கு முன்பெல்லாம் அப்படித்தான் நடந்தது. அரசியல் நோக்கம் ஓபிஎஸ் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இடைஞ்சல் கொடுப்பதற்காக அவர் வந்து இருக்கிறார், இப்படியான ஒரு உணர்வுல தான் அது ஓடிச்சு. ஓபிஎஸ் பிஜேபி ஆதரவாளராக மாறின உடனே இனிமேல் வந்து அந்த மாதிரியான உணர்வு இருந்து அது அரசியலில் செல்லுபடியாகாதுங்கிற நிலை வந்தவுடன் இந்த இருக்கை மாற்றம் நடந்திருக்கிறது. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் கட்சியை விட்டு நீக்கப்பட்டு விட்டார்கள். அதுக்கும் கடிதம் கொடுத்திருக்காங்க. இந்த 10 கடிதத்துல ஒரு கோரிக்கை தான் இருக்கை மாற்றம். 2வது கோரிக்கை இந்த அனைவரும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு விட்டார்கள்,
இவர்கள் வந்து எந்த கட்சியும் சேராதவர்கள் நீங்க அறிவிக்கணும், அதிமுக எம்எல்ஏவாக இவர்கள் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடாதுங்கிற அந்த கோரிக்கை நிலுவையில் தானே இருக்கு. அதை வந்து நிறைவேற்றணும்ல. நிறைவேற வாய்ப்பு இருக்கா? உண்மையிலேயே ஏன்னா 90-96 ஆட்சி காலத்துல அழகு திருநாவுக்கரசு, ஜி விஸ்வநாதன் இவரு அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார்கள். சேடப்பட்டி முத்தையா வந்து அவர்கள் எந்த கட்சியும் சேராதவர்னு அறிவிச்சு அப்படித்தானே இருந்துச்சு. கட்சியில இருந்து நீக்கப்பட்டாலே வந்து அன்அட்டாச்சு மெம்பர் தானே. எப்ப வந்து துணைத் தலைவர் பதவி மாற்றப்பட்டதோ அப்பவே அந்த அந்த கடிதத்துல அதுக்கான காரணம் இருக்குல்ல. ஓபிஎஸ் கட்சியை விட்டு நீக்கப்பட்டு விட்டார், இனி துணைத் தலைவர் கிடையாது, அதான கடிதம். அப்போ இருக்கையை நீங்க மாற்றிட்டீங்கன்னா கடிதத்தோட ஒரு பகுதியை ஏத்துக்கிட்டீங்கல்ல, அப்ப மிச்ச பகுதியை ஏத்துக்கணும்ல. செலக்டிவ் அக்செப்டன்ஸ் வந்து அசம்பிளியில அது மரபாகாத வாய்ப்பு இருக்கா? ஓபிஎஸ் பிஜேபி சார்பு முழுக்க முழுக்க மோடியை பிரதமராக்கணும் அப்படின்னு சொல்றதுனால திமுக முதல்வர் ஸ்டாலின் இந்த வகையான ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்களா? அப்படிதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஏன்னா வந்து மோடி பிரதமராக நீடிக்க கூடாது என்பது வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் அரசியல் நிலைப்பாடு. மோடி அடுத்த பிரதமராக வர வேண்டும் என்பது ஓபிஎஸ் நிலைப்பாடு என்றால் வந்து அப்படித்தானே இருக்க முடியும். வேற வழி. எடப்பாடி தெளிவா இல்லையே, மோடி வரக்கூடாதுன்னு சொல்லல, எடப்பாடி தெளிவா இல்லையே. கிட்டத்தட்ட அவர் அப்படித்தானங்க சொல்றாரு. ராமர் கோயில் திறந்ததால் மட்டும் ஓட்டு வாங்கிட முடியுமான்னு கேட்கிறாரு. பொன்னையன் என்ன சொல்றாரு, அவங்க வந்து உள்ளத்தில் விஷம் வைத்து வெளியில வந்து இது கொடுப்பாங்கன்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட அதே நிலைப்பாடுதான். இன்னும் அதை குழப்பறதுல அர்த்தம் இல்லை. அதாவது பிஜேபி அதிமுக கூட்டு இல்லை இல்லை இல்லவே இல்லை, அது வந்து தெளிவுபடுத்திட்டாங்க. அப்போ அப்படின்னாலே மோடி பிரதமராக வரக்கூடாதுன்னு அர்த்தம். அது தெளிவா சொல்ல மாட்டேங்கிறாங்களே திமுக நேரடியாக. இல்ல, திமுகவுக்கு நோக்கம் இருக்குங்க. ஆன்டி பிஜேபி ஓட்டை முழுமையா வாங்கணுங்கிறது அவங்களோட நோக்கம். எப்போதுமே நீங்க ஒரு பொது எதிரியை கட்டமைக்காம அரசியல் பண்ண முடியாது. பொது எதிரி இந்த இடத்துல யாரு அப்படின்னா பிஜேபி மற்றும் மோடி 3.0க்கு முயற்சி செய்கிற அரசியல் நிலைப்பாடு. திமுகவுக்கு ஆன்டி பிஜேபி ஓட்டு முழுமையா கிடைக்கணும். அதிமுக அந்த ஓட்டுல பங்கெடுக்க முயற்சிக்கிறது. பிஜேபிக்கு வந்து ஆன்டி திமுக ஓட்டு வாங்கணும்னு ஆசை. அப்ப அது அதிமுகவோட ஓட்டு வங்கியே பாதிக்கும். இந்த இடத்துல எப்படி பொருந்தி போகும்? ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஆன்டி பிஜேபி ஸ்டான்ஸ்ல தேர்தலை சந்திப்பாங்க, திமுகவும் அதிமுகவும். தெளிவா அது பரவாயில்லைங்க. இப்போ பிஜேபி ஓட்டுங்கிறது இப்போ புதுசா நம்ம கிரியேட் பண்ற ஓட்டு தான். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் 6% தனியா வாங்கியிருக்காங்க. அப்பவே கூட்டணி இல்லை. பாமகவும் அப்பவே கூட்டணியில் இல்லை. அதிமுக கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகள் இல்லாமல் போயே ஒரு 1.5 வருஷத்துக்கு மேல ஆயிப்போச்சு. இன்னமும் பிஜேபி அதிமுக கூட்டணி எங்க இருக்கு? புதுசா இந்த தேர்தலுக்கு வந்தா தான் உண்டு. அப்போ அதிமுகவோட கோர் ஓட் பேங்க் என்னது? திமுக எதிர்ப்பு. பிஜேபியோட கோர் ஓட் பேங்க் என்னது? அவங்க வந்து இந்துக்களின் விரோதி திமுக. ஸோ இந்து ஆதரவு ஓட்டு வங்கி, அது ஒன்று எடுத்துக்கிடலாம். ரெண்டாவது, திமுக தான் மோசம், ஊழல் கட்சி. அப்ப அதிமுகவும் மோசம், ஊழல் கட்சின்னு தான் ஆரம்பத்தில் அண்ணாமலை சொன்னார். அதிமுக ஃபைல்ஸ் எல்லாம் வரும்னாரு. இப்ப அதை அவர் விட்டாரு. அப்போ திமுக எதிர்ப்பு ஓட்டு வங்கியை வந்து பிஜேபி வாங்கினா அதிமுக எந்த ஓட்டு வங்கியை வாங்கும்? அப்ப அவங்க ஓட்டு வங்கி போய் எக்ஸ்ட்ரா ஓட்டு வங்கி பிஜேபி எதிர்ப்பு, அது முழுமையா அதிமுக திமுக இருக்குல்ல, அதுல கொஞ்சத்தை எடுப்போம்னு நினைக்கிறாங்க. சரிதானே? ஆனா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி திமுக முக்கியமான நிலைப்பாடு என்ன, ஆன்டி மோடி ஸ்டான்ஸ் எடுத்தோம்னா மோடி எதிர்ப்பாளர்கள் எல்லாமே திமுகவுக்கு அப்படியே கன்சாலிடேட், அப்படியே ஒருங்கிணைந்து வந்துருவாங்க. 2019 ஆன மாதிரி அப்படியே வந்துருவாங்க. இப்போவும் திமுக அதே ஸ்டான்ஸ தெளிவா போகுது. தெளிவா பிஜேபி அடிக்குது, மத்திய அரசு அடிக்குது, எல்லா விஷயங்களையும் ஆளுநரையும் கடுமையாக விமர்சிக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின். ஆனா இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டான்ஸ, ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடப்பாடி எடுக்காம இருக்கிறது மக்கள் சந்தேகத்தோட பாக்குறாங்களா இல்லையா? அப்படியெல்லாம் யாரும் பாக்குற மாதிரி தெரியலங்க. என்ன காரணம்னா, திமுகவோட பிஜேபி எதிர்ப்புங்கிறது பல வருஷமா இருக்கு. அதிமுகவோட பிஜேபி எதிர்ப்புங்கிறது இப்ப கொஞ்சம் மாசமா தான் இருக்கு. எனவே வந்து அது இன்னமும் அப்படியான ஒரு ரீச் வராதுல்ல, வாய்ப்பு இல்லையே. சரி, இப்போ இந்த தேர்தல திமுக அதிமுக தான் ரெண்டு பிரதான கட்சி, ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டி அப்படின்னு நினைக்கிறீங்களா? பாஜகவும் ஒரு கணிசமான ஒரு ரோல் பிளே பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது போன தடவையோட பாஜக கூடுதல் ஓட்டு வாங்கும், அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. நான் பல இடங்கள்ல நான் சொல்லிட்டே வரேன். பாஜக வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்கிறதுக்கான டெஸ்ட் வந்து 2024 தான். அது வரைக்கும் கிளைம் தான்.
அண்ணாமலை ஒரு கிளைம் பண்றாரு, ரைட். ஒரு கட்சி தலைவருங்கிற முறையில் அவர் அப்படிதான் கிளைம் பண்ண முடியும். திமுக ஒரு கிளைம் பண்ணுது, அது ப்ரூவன் கிளைம். ஏற்கனவே அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க போன தேர்தலில், அதை வச்சு அவங்க இந்த வாட்டி கிளைம் பண்றாங்க. அதிமுக 2021 தேர்தலில் அவங்க வெற்றி பெற்று இருக்காங்க, அதை வச்சு இந்த வாட்டி கிளைம் பண்றாங்க. இந்த எல்லா கிளைமும் நமக்கு இப்பதானே தெரியும், 2024 தானே தெரியும். ஆனா எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைப்பாடு முக்கியமாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி சிறுபான்மை வாக்களை கவர வேண்டும், ஆன்டி பிஜேபி ஓட்டுகளையும் கவர வேண்டும். எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கின்ற திமுக எதிர்ப்பு ஓட்டு, அதிமுக வருகின்ற திமுக எதிர்ப்பு ஓட்டை கவர வேண்டும். அந்த மாதிரி ரெண்டு பேரும் தேர்தலை சந்திக்கும் போது 2019 நிலை இருந்துச்சோ அதேதான் இப்போ இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா திமுக அதிமுக இடையே? திமுகவுக்கான மைனஸ் பாயிண்ட் வந்து ஆட்சி. ஆட்சினாலே அதிருப்தி வரத்தா செய்யும், யார் ஆட்சி பண்ணாலும். அப்போ உதாரணமா மோடி வந்து 2014 டு 2019 ஒரு ஆட்சி, 2019 டு 2024 ஒரு ஆட்சி. இந்த ஆட்சியில அப்ப அதிருப்தி இல்லாம எப்படி இருக்கும்? அந்த அதிருப்தி ஓட்டுகளை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தி எதிர்கட்சிகளுக்கு இருக்கணும். இப்ப இதை இப்படி பாருங்க, திமுக எதிராக எல்லா கட்சியும் வந்து ஒரு அணியில நிக்குதுன்னு வச்சுக்கோ தமிழ்நாட்டுல, திமுக ஜெயிக்குமா என்ன? எப்படி ஜெயிக்க முடியும்? அதிகபட்சமா கோர் ஓட் பேங்குங்க, அதிகபட்சமா 2 திராவிட கட்சிக்கும் 30% தான் இருக்கும். 30% மேல எது வந்தாலும் கூட்டணி கட்சி தான். எனக்கு தெரிஞ்ச 2014 ஜெயலலிதா எடுத்த ஒரே முயற்சி தான், மற்றபடி எல்லா காலகட்டத்திலையும் அது கூட்டணி அரசியல் தான். தனியா நிக்கிற தைரியம் யாருக்குமே கிடையாது. அப்போ இயல்பாகவே 30%னா 70% எதிர்ப்பு ஓட்டு, திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி. ஆனா அதை எப்படி கன்சாலிடேட் பண்ண? அப்ப பிஜேபிக்கான எதிர்ப்பு ஓட்டு எவ்வளவு? நான் என்னோட கணக்குப்படி 94%. ஏன்னா போன வாட்டி 6% தான் வாங்கினாங்க நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில். இப்போ இந்த வாட்டி கூடலாம், நமக்கு தெரியாது. அப்படி கூடினாலும் இப்போ 10% வந்துட்டாங்கன்னா 90% எதிர்ப்பு ஓட்டு, 15% வந்துட்டாங்கன்னா 85% எதிர்ப்பு ஓட்டு. அப்போ 85% எதிர்ப்பு ஓட்டை யாரு கன்சாலிடேட் பண்றாங்கிறதான் கேள்வி. ஆனா பிஜேபியோட எதிர்ப்பு ஓட்டுங்கிறது டோட்டல் ஓட்டு, டோட்டல் போல்டு ஓட்டுல குறைச்சல். திமுக எதிர்ப்பு ஓட்டுங்கிறது டோட்டல் போல்டு ஓட்டுல மிக அதிகம். அதிமுக எதிர்ப்பு ஓட்டும் மிக அதிகம். நீங்க அப்படி பாருங்க, இப்போ 10 பேர்கிட்ட கேக்குறீங்க உங்களுக்கு இந்த ஆட்சி வந்து திருப்தியா அப்படின்னா இல்லமாங்க. ஏன்னா நீங்க எந்த ஒரு சர்வே எடுத்தாலுமே வந்து 10க்கு 4 தானே ஆட்சியை சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்ப 6 பேர் எதுக்குறாங்கல்ல. சரி, எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாடு உங்களுக்கு திருப்தியான்னு கேளுங்க, அப்பவும் இதே தான் வரும். தேர்தல் அரசியல் எப்படிதானுங்க. சரி, முக்கியமாக நீங்க எடப்பாடி ஸ்ட்ராங் பிஜேபி எதிர்ப்பு தான் இருக்காரு அப்படின்னு நீங்க பல தடவை இந்த பேட்டியில் சொல்லிட்டீங்க, பல பேட்டியில் சொல்லி. அதாவதுங்க, தேர்தலுக்கு தேர்தல் எதிர்ப்பு ஆதரவெல்லாம் மாறத்தான் செய்யும். இந்த தேர்தலுக்கு இது நிலைப்பாடு இல்லையா? 99 திமுக வந்து பிஜேபி ஆதரிச்சது. நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ ரொம்ப ஸ்டாலின் கிட்ட இபிஎஸ் சரண்டர் ஆயிட்டார் அப்படின்னு ஓப்பனா ஓபிஎஸ் அடிக்கிறார். இது இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு வந்தது இல்லை. அவரு ஓப்பனா அடிக்கிறாரு. அவருக்கு அவருடைய ஓட் பேங்கும் இந்த 24 தேர்தலும் அவருக்கு எவ்வளவு வாக்கு வங்கி இருக்குங்கிறது டெஸ்ட் பண்ணப்படும். அப்படி இருக்கிற சமயத்துல தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ்க்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. டிடிவி தினகரன் இன்னும் கூட்டணி அமைக்காவிட்டால் கூட பிஜேபி பக்கம் தான் போவாருங்கிறதுக்கான அறிகுறிகள் நமக்கு கிடைக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை உறுதியான திமுக எதிர்ப்பு கொண்ட அதிமுகவை திமுக இணக்கம் கொண்டவராக மாற்றி காட்டுவது என்பது ஓபிஎஸ் டிடிவி இவர்களுக்கு சாதகமாக அமைய நினைக்கிறீங்களா? தென் மாவட்டம் நிலைப்பாடு வேறங்க. அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தனி கட்சி. 5 வருஷம் ஆயிப்போச்சு. அதிமுகவை கைப்பற்ற முயற்சி செய்து அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் 2019 தேர்தலோட அதை முடிச்சிட்டாரு. அவரே அதை ஓப்பனா சொல்லிட்டாரு. தனி கட்சி, அந்த கட்சியை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போறதுதான் அவரோட ஆம்பிஷன், மிஷன் இல்லைங்களா? அப்ப அது யாரு கூட வேணாலும் அவர் கூட்டணி வைக்கலாம். அப்ப இப்ப பிஜேபியோட கூட்டணிங்கிறது நமக்கு கிடைக்கிற சூசகம். பிஜேபியோட கூட்டணினா ஓபிஎஸ் வந்து அந்த நிலைப்பாட்டுல வரமாட்டார்ல. இன்னமும் அவர் அதிமுக கைப்பற்றுவோம், நாங்க தான் அதிமுக, தொண்டர்கள் எங்க பக்கம் தான். அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி டிடிவி என்ன சொல்லிட்டு இருந்தாரோ அதைத்தானே இப்ப ஓபிஎஸ் சொல்றாரு. அப்ப அவர் எப்ப அந்த புதிய கட்சி துவங்குறாருன்னு வைங்க, புதிய கட்சி துவங்கினாருன்னா அந்த 4 எம்எல்ஏயோட எதிர்காலமே கேள்விக்குறியாயிரும். முதல்ல அவங்க வந்து அதை ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப 2026க்கு தான் அவர் அந்த முடிவு எடுக்க முடியும். அது வரைக்கும் குழப்பம் தான். எந்த சின்னத்துல நிப்பாரு? ரெட்டை சின்னத்துல எப்படி நிக்க முடியும்? அப்போ ஓபிஎஸ் வந்து
எடப்பாடி பழனிசாமி திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறாருன்னு சொல்றதுதான் அவரோட அரசியல். வேற வழி கிடையாது அவருக்கு. ஆனா ஒரு காலகட்டத்திலே அப்படி எடுக்க முடியாது. என்ன காரணம்னா அப்ப சொந்த செலவுல சூனியம் வைக்கிறதுக்கு சமம். எடப்பாடி பழனிசாமி திமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்தா அவர் கதை கந்தல். அப்படியான நிலைப்பாடு ஜானகி அம்மா மந்திரி சபை மெஜாரிட்டி இழந்தப்ப ஜானகி அம்மா எடுத்து வீரப்பன் போய் கலைஞர்கிட்ட ஆதரவு கேட்டாரு. நீங்க உங்க எம்எல்ஏ ஆதரவு கொடுத்தீங்கன்னா இந்த மந்திரி சபை தப்பிச்சிரும். அது மைனாரிட்டி மந்திரி சபை 96 சீட்டோ 98 தான் இருந்தது ஆதரவு. கலைஞர்கிட்ட போய் கேட்ட ஒரே காரணத்தினால தானே ஜானகி அம்மாலே தோத்தாங்க. ஏன்னா அதிமுகவோட கிராஸ் செக்ஷன் எடுங்க. திமுக எதிர்ப்பு அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் அது. சரி, இப்ப இந்த முத்திரை குத்தப்பட்டு விட்டது. எடப்பாடி பழனிசாமி சாஃப்டா இருக்காரு, திமுக மென்மையா இருக்காரு, அல்லது திமுக எடப்பாடி கிட்ட மென்மையா இருக்கு. யாரு குத்துறா? இப்ப ஓபிஎஸ் சொல்றாரு ஓபிஎஸ் முத்திரைக்கு மரியாதையே கிடையாதுங்க. சரி, நான் ஒரே ஒரு அடிப்படை கேள்வி கேட்கிறேன். எனக்கு ஓபிஎஸ்ஓ டிடிவியோ ஓபிஎஸ்ஓ எடப்பாடியோ 2 பேர்லயும் நான் சமதூரம் தான். ஆனா ஓபிஎஸ் உண்மையிலேயே அதிமுக செல்வாக்கோட இருந்திருந்தா குறைந்தபட்சம் ஒரு பொதுக்குழு உறுப்பினர்கள்ல ஒரு 10% அவரோட வந்திருக்கணும்ல. இல்ல ஓபிஎஸ் அதிமுக கரை சேர்க்க முடியும்னு நம்பிக்கை இருந்தா, ஒரு அரசியல்வாதிக்கு தான் தலைவன் பேர்ல நம்பிக்கை இருந்தா அவங்க எல்லாம் இருப்பான். இப்ப மோடி பின்னாடி பிஜேபி ஃபுல்லா திரண்டு இருக்குல்லங்க. ஸ்டாலின் பின்னாடி திமுக திரண்டு இருக்குல்ல. ஏன்னா நமக்கு அரசியல் எதிர்காலம் அவங்கதான். இந்த தேர்தல்ல என்ன நடந்தாலும் மோடி அவர்களின் செல்வாக்கு பிஜேபியில குறையாதுல்ல. ஒருவேளை ஆர்எஸ்எஸ் நினைச்சு அது வேற கதை. ஆனா ஒரு தலைவன் பின்னாடி தொண்டர்கள் திரளும் போது, ஒரு தலைவன் பின்னாடி நடுமட்ட தலைவர்கள் திரளும் போது அரசியல் எதிர்காலத்தை மனசுல வச்சுதான். அப்படின்னா ஓபிஎஸ் அப்படியான ஒரு அரசியல் எதிர்காலத்தை தருவாருங்கிற நம்பிக்கை இருந்திருந்தா இதுக்கு முன்பே அது தெரிஞ்சிருக்குமே. எடப்பாடி பின்னால முழுமையா திரண்டு இருக்காங்க நினைக்கிறீங்களா? பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்கல்ல. இல்லைன்னா அவரு தாக்கு பிடிச்சிருக்க முடியாதுல்ல. இவ்வளவு போராட்டம் நடக்கல. இவ்வளவு போராட்டம் நடந்து இன்னைய தேதிக்கு கிட்டத்தட்ட அது முடிவாயிடுச்சு. ரெட்டையிலை கையெழுத்து போடுற உரிமை அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் தான் பொதுச் செயலாளர். அப்படியான ஒரு சூழ்நிலையில் அதிமுகவுக்குள்ள இவ்வளவு கல்லெறிஞ்சு பார்த்தாலும் அங்கிருந்து யாரும் கலையிறது இல்லையா? குறைஞ்சபட்சம் வேலுமணி தங்கமணியாவது கலைஞ்சு வந்திருக்கணும்ல. அதிமுக யாரு கூட கூட்டணி, பிஜேபி கூட போலாமா வேணாமா அப்படிங்கறது குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? முக்கியமாக நீங்கள் சொன்ன கொங்கு பகுதியை சேர்ந்த வேலுமணியோ தங்கமணியோ பிஜேபி பக்கம் மென்மையா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு பேசுறாங்க, உள்ள கூட்டத்துல பேசுறாங்க. சில பேர் முக்கியமாக ஜெயக்குமார் போன்றவர்கள், உதயகுமார் போன்றவர்கள் இவதான் எதிர்க்கிறாங்க. இப்படின்னு அதிமுகலையும் ஒரு பிளவு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வெளியே வருது. அது சரி கற்பிதம் தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னாங்க, எம்பி தேர்தல்ல நிக்கணும்னு நினைக்கிறவங்க ஓட்டு கணக்கு போடுவாங்க, ரைட்டுங்களா? அப்ப வேலுமணி தங்கமணி எல்லாம் 2026 வரைக்கும் அவங்க எம்பி கனவெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. 2026 தேர்தல்ல எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கும் போது பல கணக்கு போட ஆரம்பிச்சிருவாங்க. அது வேற விஷயம். இன்னைய தேதிக்கு எம்பி ஆஸ்பிரண்ட், அதாவது அதிமுக டிக்கெட் வாங்கி எம்பி தேர்தல் நின்று ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க, அவங்களுக்கு சில ஆசைகள் இருக்கும். இந்த ஒரு ஓட்டு கூட யாரும் விட முடியாதுங்க. அப்ப பிஜேபிக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இப்போ நீங்க சொல்ற அதே பகுதியில இருக்கு. கோயம்புத்தூர்ல இருக்கு, திருப்பூர்ல இருக்கு. அது 10,000மாவும் இருக்கலாம், 1 லட்சமாவும் இருக்கலாம். ஆனா அது வேணும்னு நினைக்கிறவங்க தான் அந்த எம்பி தொகுதியை நிக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லையா? ஆஸ்பிரண்ட், எம்பி ஆகணும்னு விருப்பப்படுறவங்க அது பிஜேபியில இருப்பாங்க. அதிமுக ஓட்டு வேணும்னு நினைக்கிறவங்க. ஆனா கட்சியோட நிலைப்பாடுகள் மாறும் போது வேற வழி இல்லைங்க. இப்போ அண்ணாமலை என்னைக்கு 2026 முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னாரோ அன்னைக்கே தான் இது புட்டுக்குச்சே. அப்ப நீங்க அண்ணாமலை முதலமைச்சர் ஆகிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி வேலை வைப்பாரா? எந்த ஒரு மேஜர் பார்ட்னரும், நல்லா சொல்றேன் கேட்டுக்குங்க, எந்த மேஜர் பார்ட்னரும் மைனர் பார்ட்னர் ஆட்சி பீடத்துக்கு வருவதை அனுமதிக்கவே மாட்டார்கள். ஒரே ஒரு கேள்வி, காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டால் திமுக ஒத்துக்கொள்ளுமா? பாமக பலதர் ஆசைப்பட்டு கூட அதிமுக கூட்டணி அமைச்சிருக்கு. எல்லாமே எம்பி தேர்தல். இப்ப நீங்க எம்எல்ஏ தேர்தலுக்கு பாமக ஆசைப்பட்டா அவ்வளவுதான் கழட்டி விட்டுருவாங்க. 21ல கூட்டணியில இருந்தாங்க. இல்ல அப்பவுமே 21ல எப்படி கூட்டணியில இருந்தாங்க? அவங்களுக்கான தொகுதி ஒதுக்கீடு எங்க நடந்தது யோசிச்சு பாருங்க. பாமக துவக்க விழால பேசுறவங்க நான் 89 டாக்டர் எனக்கு ரொம்ப க்ளோஸா தெரியும். ஆனா 89ல இருந்து இன்னைய வரைக்கும் பாமகவுக்கு அந்த குறிப்பிட்ட பகுதியை தாண்டி வேற எங்க செல்வாக்கு இருக்கு? எங்க ஓட்டு வங்கி இருக்கு? சரிங்க, பாமகவுக்கு அதிமுக கன்னியாகுமரியில ஒரு தொகுதி கொடுக்குது, திருநெல்வேலியில 2 தொகுதி கொடுக்குதுன்னா ஏத்துக்குவாங்களா? ஜெயிச்சிருவாங்களா?
அந்த அந்த மாதிரி நீங்க இந்த பேட்டியில முதல்ல சொன்ன மாதிரி அண்ணாமலை சொன்னாரு டிஎம்கே ஃபைல்ஸ் வருது, ஏடிஎம்கே ஃபைல்ஸும் வருதுன்னு. ஏடிஎம்கே ஃபைல்ஸ் அவரு வித்ஹோல்ட் பண்ணி வைக்கிறது, சிலை வச்சுக்கலாம் அப்புறம் விடலாம் அப்படிங்கறதுல ஒரு கணக்கு இருக்கா இல்லையா? 2024 பிறகு கணக்கு இருக்கும். பிஜேபியை பொறுத்த வரைக்குங்க இன்னைய தேதிக்கு டெல்லியில மீண்டும் ஆட்சி, இதை தாண்டிய குறிக்கோள் எதுவும் இருக்கிறதுக்கு வழியே கிடையாது. ஸோ அடுத்த 2 மாசமோ 4 மாசமோ அந்த குறிக்கோளோட அவங்க வேலை பார்ப்பாங்க. அதுதான் கரெக்ட். அப்போ அதை நிறைவேற்றினால், அதாவது மோடி 3.0 வந்தா பல மாறுதல்கள் நீங்க சொல்ற மாதிரி ஏற்படும். அதிமுகவுக்குள்ள மாறுதல்கள் ஏற்படலாம், இல்ல கொந்தளிப்புகள் ஏற்படலாம், இல்ல எடப்பாடி பழனிசாமி ரொம்ப மோசமான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா அதிமுகல இருந்து பிளவுகள் ஏற்படலாம். இது எல்லாமே பின்னாடி ஏற்படுற விஷயம். இன்னைய தேதிக்கு ஒண்ணுமே இல்லையே. இந்த தேதிக்கு ஏடிஎம்கே அதிமுக என்ன விதமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் நினைக்கிறீங்க? இன்னும் 2 மாதங்கள் நடக்க போகிற தேர்தல் கூட்டணியே இல்லை அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் புவரா தாங்க இருக்கும். அதாவது போன தடவையே வெயிட்டட் ஆவரேஜ் போட்டா 18-20% தான் வந்துச்சு. இந்த தடவை அவ்வளவுதான் இருக்கும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி தென் மாவட்டங்களில் ஓட்டு வங்கி ரொம்ப தேஞ்சிருக்கு. சில குறிப்பிட்ட வாக்கு வங்கிகள், எம்ஜிஆர் காலத்திலிருந்து இருக்கிற வாக்கு வங்கிகள் அதிமுக இப்ப இல்லை. சில குறிப்பிட்ட பகுதிகளில் அதிமுகவுக்கு ஓட்டு வங்கி இருக்கு. அந்த குறிப்பிட்ட பகுதிங்கிறது குறிப்பாக கொங்கு மண்டலம். அப்போ மேற்கு மண்டலத்தில், அதாவது தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் வரைக்கும் செல்வாக்குள்ள ஒரு கட்சி பாமக. அவங்களுக்கு அங்க ஆவரேஜா 10-16% ஓட்டு வங்கி இருக்கு. இந்த 2 பேரும் ஒரு அணியில சேர்ந்தாங்க அப்படின்னா சின்ன கட்சிகளும் அதுல சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அதிமுக கூட்டணி திமுகவுக்கு சில பகுதிகளில் சவால் விடுக்கக்கூடிய அளவுக்கான கூட்டணியா மாறிடும். திமுக நினைக்கிற மாதிரி 39 அவ்வளவு ஈஸியால ஜெயிக்க முடியாது. கூட்டணி அமையறதை பொறுத்துதான். 98ல அதிமுக ரொம்ப பலவீனமா இருந்துச்சு. ஜெயலலிதா அவர்களே சிறைக்கு போயிட்டு வந்தாங்க. வழக்குகள், வம்பு இவ்வளத்தையும் தாண்டி கடைசி நேரத்துல பாரதிய ஜனதா, மதிமுக, பாமக, சுப்பிரமணிய சாமி, வாழப்பாடி ராமமூர்த்தி ஒரு கூட்டணி அமைச்சாங்க. 40 தொகுதிக்கு 30 தொகுதி ஜெயிச்சது. திமுக தமாக கூட்டணி, ரஜினிகாந்த் ஆதரவு, இது எல்லாத்தையும் தாண்டி தான் அந்த வெற்றி சாத்தியப்பட்டது. 1.5 வருஷமோ 1.25 வருஷமோ தான் இருந்தது திமுக ஆட்சிக்கு உள்ளாட்சி தேர்தலில் மாபெரும் வெற்றி. இங்க மு க ஸ்டாலின் இங்க மேயர், 6 மாநகராட்சி என்னமோ 6லயும் வெற்றி. எல்லாத்தையும் தாண்டி தான் அந்த பிப்ரவரி மாசம் வெற்றி சாத்தியப்பட்டது. கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு ஒரு காரணம் இருந்தாலும் அது வெற்றி சாத்தியப்பட்டது. என்ன காரணம்? கூட்டணி பலம். கூட்டணிங்கிறது ரொம்ப முக்கியங்க. தமிழ்நாடு அரசியல்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படியான ஒரு சூழ்நிலையில் அதிமுக எப்படியான கூட்டணி உண்மையிலே அதுக்கு அமைய போகுதுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா ஆளாளுக்கு ஒரு பேரம் பேசுறாங்க. அதிமுகவாலேயும் அதை தாண்டி வர முடியல. 2014 ஜெயலலிதா இந்த நிர்பந்தங்களை சலிச்சு போய் தான் கூட்டணியே வேணான்னு முடிவு எடுத்தாங்க. அப்படியான முடிவு எடுக்கக்கூடிய துணிச்சல் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்ல. அப்ப கடைசி வரைக்கும் அவர் பாமகவை அப்பீஸ் பண்ணுவாரு. தேமுதிக ஓட்டு வங்கி எவ்வளவு குறைவா இருந்தாலும் அது இருக்கட்டும்னு நினைப்பாரு. ஏன்னா 1% ஓட்டு வங்கி கூட முக்கியங்கிற ஒரு நிலைமையில கட்சி இருக்கு. அப்போ நம்ம இதை பத்தி தெளிவான சிந்தனைக்கு எப்போ வர முடியும்னா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு, கூட்டணிகள்லாம் இறுதியான பிறகுதான் வர முடியும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களுக்கு உரிமைக்காக திரு தராசு ஷியாம் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.